கிராட்டிடியூடோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாங்க யூனிவர்ஸ் அவங்க கேட்டதை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிராட்டிடியூட எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் 4. டே 1, 2 and 3ல என்னென்ன டாஸ்க் கொடுத்தனோ அந்த 3 டாஸ்கோட சேர்த்து தான் இந்த 4வது டாஸ்கை நீங்க பண்ண போறீங்க. அந்த 3 டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கிராட்டிடியூட் அப்படின்னு என்னோட ஸ்டோரி ஹைலைட்ல வச்சிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டே 4ல நம்ம கிராட்டிடியூட் செலுத்த போறது நம்மளோட ஹெல்த்துக்காக தான். இப்போ கரண்டா உங்க ஹெல்த் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, நம்ம கிராட்டிடியூட் செலுத்தும் பொழுது நம்ம ஹெல்த் ஆல்ரெடி நல்லா இருக்கா மாதிரியும் அதுக்காக யூனிவர்ஸ் கிட்ட தேங்க் பண்ற மாதிரியான அஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம், எழுத போறோம். தி கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் கீப்பிங் மீ அலைவ். அதுதாங்க அஃபர்மேஷன். அதாவது இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் ஹெல்த். அந்த ஹெல்த்னால தான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுதான் இந்த அஃபர்மேஷனோட அர்த்தம். தி கிஃப்ட் ஆஃப் ஹெல்த் இஸ் கீப்பிங் மீ அலைவ். இந்த அஃபர்மேஷனை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து எழுத போறீங்க. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை பார்த்து அந்த அஃபர்மேஷனை சத்தமா படிச்சுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு 3 வாட்டி சொல்ல போறீங்க. அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்